கிரிக்கெட் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தருணத்தில் இரான் விக்ரமரத்னவை மிகவும் அவசரமாக கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கிய குழுவினர் லஞ்ச குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள தொகுதி அமைப்பாளர் ஒருவரை பற்றி முடிவெடுப்பதில் ஏன் தாமதிக்கின்றார்கள்? வெலிகம முன்னாள் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் அமைப்பாளருமான ரெஹான் ஜெயவிக்ரம இன்று இது குறித்து கேள்வி எழுப்பினார். இரான் விக்ரமரத்னவுக்கு கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவி கிடைப்பதற்கு முன்னதாக இரான் விக்ரமரத்ன கட்சிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார். அவர் இதனை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் கட்சியினால் எடுக்கப்பட்ட முதலாவது நடவடிக்கை என்னவாயின் இந்த கடிதத்தை அனுப்பி ஈரான் விக்ரமரத்ன கட்சியிலிருந்து விலகுமாறு கூறினார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அதனோடு நடந்துள்ள சம்பவத்தை பார்க்கும் போது இந்த நபரின் பெயரை அல்லது அந்த நபர்களின் பெயர்களை சட்ட ரீதியான காரணங்களினால் இந்த தருணத்தில் நான் வெளிப்படுத்தப் போவதில்லை. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஐக்கிய மக்கள் சக்தியோடு தொடர்புடைய ஒருவர். இதற்கு முன்னர் இங்கிலாந்தில் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு நான் நினைக்கின்றேன் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் உள்ள நீதிமன்றம் ஒன்றினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவர். ஆனால் அந்த நபர்தான் ஈரான் விக்ரமரத்ன கிரிக்கெட் சபையின் தலைவர் பதவியை பெறும்போது அவர் செய்த அந்த செயல் கட்சிக்கு எதிரானது, துரோகமானது என எல்லா இடங்களுக்கும் சென்று கூறினார். அதே போன்று கட்சியில் இருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கும் மற்றொரு முக்கியமான நபரான அர்ஷடி சில்வா மீது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பகிரங்க ஊடகங்களில் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தினார். ஹர்ஷ, ஈரான் போன்றோர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேவையானவர்கள். ஈரான் ஹர்ஷ போன்றவர்களுக்கு பயன்படுத்திய அதே அளவுகோலை மற்றவர்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். ஏதேனும் தவறு செய்திருந்தால் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுங்கள். ஆனால் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை நீக்குவதற்கு இவ்வாறான நபர்களை பயன்படுத்தியதால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது.